அமைதியாக இருப்பவர்களை பலம் இல்லாதவர்கள் என்று நினைத்து விடாதீர்கள். வெடிக்காத வரை அணுகுண்டுகள் கூட அமைதியாகத்தான் இருக்கும். வெடித்து சிதறும் போதுதான் தெரியும் உண்மையில் யாருக்கு பலம் அதிகம் என்று. வெற்றி என்பது யாரோ சிலருக்கு மட்டுமே சொந்தமானதல்ல. அதற்குரிய உழைப்பை கொடுத்தால் யார் வேண்டுமானாலும் அதற்கு உரிமை கொண்டாடலாம், நீங்கள் உட்பட. நமக்கான எதிர்காலத்தை நம்மால் உருவாக்க முடியாமல் போகலாம். ஆனால் எதிர்காலத்திற்கு தகுந்தபடி நம்மை தயார் செய்து கொள்ள நம்மால் மட்டும்தான் முடியும். எதற்கும் தயாராக இருங்கள். வாழ்க்கையில் இரண்டே நிலைகள்தான் உள்ளன, சராசரியாக மடிவது அல்லது வளர்ச்சி பெற்று வாழ்வது. இதில் எது உங்களுக்கு சம்மதம் என்பதை நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும். எதையும் கற்றுக்கொள்வதற்கு தயங்காதீர்கள். நீங்கள் எதையும் கற்றுக்கொள்ளாமல் இப்போது இருக்கும் நிலையில் இருந்து உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்ள முடியாது. நீங்கள் கற்றுக்கொள்வதை நிறுத்தினாலும் வாழ்க்கை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதை நிறுத்தாது. இந்த உலகில் மனிதனாக பிறந்த எல்லோரும் மரிக்கும் வரையிலும் வாழ்க்கை அவர்களுக்கு ஏதாவது ஒன்றை கற்றுக் கொடுத்து கொண்டேதான் இருக்கும். உங்கள் வளர்ச்சிக்காக நேரத்தையும் பணத்தையும் நீங்கள் முதலீடு செய்யாவிட்டால் எதிர்காலத்தில் உங்களிடம் பணமும் இருக்காது, உங்களுக்கான நேரமும் கிடைக்காது. பல நேரங்களில் ஏற்றி விடுபவர்களை விட ஏறுபவர்களின் தன்னம்பிக்கையும் வலிமையும் தான் வெற்றியை தீர்மானிக்கிறது. உங்களின் வலிமையை பெருக்கிக் கொண்டு நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் நம்பிக்கையோடு எடுத்து வையுங்கள். எதுவும் சரியில்லை என்றோ யாரும் சரியில்லை என்றோ குற்றம் சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள். முதலில் உங்கள் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளுங்கள், பிறகு மற்றவற்றை பார்த்து கொள்ளலாம். காலத்தை யார் சரியாக பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களை காலம் ஒரு நாள் உயரத்தின் உச்சியில் கொண்டு போய் ஏற்றிவிடும். சொன்ன சொல், எரிந்த கல், எய்த அம்பு, தவறவிட்ட காலம், இவற்றை யாராலும் ஒருபோதும் திரும்ப பெறவே முடியாது. இதுவே போதும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் முன்னேற முடியாது. சிறையில் வாழ்வதை விட கொடுமையானது அந்த முன்னேற்றமற்ற வாழ்க்கைதான். எதை தொலைத்தாலும் தேடி கண்டுபிடித்து விடலாம், ஆனால் தொலைத்துவிட்ட வாழ்நாட்களை யாராலும் மீட்டெடுக்க முடியாது. ஒவ்வொரு நொடியும் உதிர்ந்து கொண்டிருப்பது பூக்கள் மட்டுமல்ல, நம்முடைய நாட்களும் தான். நீங்கள் எதிர்பார்க்கும் பொருளாதார நிலையை அடைவது என்பது மிகப்பெரிய சவாலான விஷயமெல்லாம் ஒன்றும் இல்லை. உண்மையில் பொருளாதாரம் என்பது பிரச்சனை இல்லை, அதை பிரச்சனையாக நினைக்கும் உங்கள் மனம்தான் மிகப்பெரிய பிரச்சனை. மற்றவர்களை நம்புவதற்கு முன் உங்களை நீங்கள் உறுதியாக நம்புங்கள். உங்கள் மீது நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கைதான் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கும் உயரத்திற்கு உங்களை அழைத்துச் செல்லும். ஒரு மரக்கிளையின் நுனியில் அமரும் பறவை கிளை முறிந்து விடுமோ என்று அஞ்சுவதில்லை. காரணம், அது நம்புவது அதன் சிறகுகளை மட்டும்தான், காய்ந்து போன சருகுகளை அல்ல. பணக்காரர்கள் ஏதோ ஒரு விபத்து போன்று பணக்காரர்களாக ஆகிவிடுவதில்லை. அதுபோல் ஏழைகளும் எதிர்பாராத நிகழ்வால் ஏழைகளாகவே இருந்து விடுவதும் இல்லை. எல்லாவற்றுக்கு பின்னாலும் கடுமையான உழைப்பும் உழைப்பின் மீதான மதிப்பும் இருக்கிறது. உங்கள் உழைப்பை சரியான இடத்தில் மட்டும் கொடுங்கள், அதை மதிப்புமிக்கதாக மாற்றுங்கள். பணக்காரர்கள் வேலை பார்ப்பதில்லை, அவர்களின் பணத்தை அவர்களுக்காக வேலை பார்க்க வைக்கிறார்கள். இதுதான் ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் இடையே உள்ள மிகப்பெரிய வேறுபாடு. காலம் முழுக்க கடின உழைப்பை கொடுத்து கொண்டே இருந்தால் நீங்கள் பணக்காரர்களாக உயர்ந்து விடலாம் என்று நினைத்து விடாதீர்கள். தன்னுடைய பணத்தை தனக்காக வேலை செய்ய வைப்பவர்களே விரைவாக உயர்வடைகிறார்கள். நீங்களும் அதை நோக்கி நகருங்கள். மனிதன் பிறக்கும்போது சுதந்திரமாக பிறக்கிறான், ஆனால் வாழ்க்கை முழுவதும் அவன் சங்கிலிகளால் கட்டப்பட்டவனாய் வாழ்கிறான். உங்களை சுற்றியும் ஏகப்பட்ட சங்கிலிகள் உங்களை வளர விடாமல் தடுத்து நிறுத்தி ஒரே இடத்தில் இழுத்து பிடித்து வைத்திருக்கலாம். உங்களை பிணைக்கப்பட்டிருக்கும் சங்கிலிகளை தகர்த்தெறிய உங்களால் மட்டும்தான் முடியும் என்பதை மறந்துவிடாதீர்கள்.
உங்கள் மதிப்பு என்பது நீங்கள் உங்கள் மீது செய்யும் முதலீட்டை பொறுத்தே அமைகிறது. உங்களை நீங்கள் மதிப்பு மிக்கவர்களாக உயர்த்த வேண்டும் என்றால் உங்களுடைய நேரத்தை எங்கு முதலீடு செய்கிறீர்கள் என்பதை எப்போதும் கண்காணித்துக் கொண்டே இருங்கள். உங்கள் நேரமும் ஆற்றலும் எங்கு செலவிடப்படுகிறதோ அங்குதான் உங்களின் வெற்றியும் தோல்வியும் தீர்மானிக்கப்படுகிறது. அலைபாயும் மனதை ஒருநிலைப்படுத்துங்கள். உங்களுக்கென்று ஒரு குறிக்கோளை வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் குறிக்கோள் இல்லாமல் அலைபவனுக்கும் மனதை கட்டுப்படுத்தாதவனுக்கும் முன்னேற்றமோ மோட்சமோ எந்த விதத்திலும் எப்போதும் கிடைக்கப் போவதில்லை. அரைகுறையாக தெரிந்து கொண்டு எந்த செயலிலும் இறங்காதீர்கள். அரைகுறையாக தெரிந்தவர்களின் பேச்சையும் கேட்டு எதையும் செய்து விடாதீர்கள். எந்த விஷயத்தையும் முழுமையாக செய்து முடிக்காமல் பாதியிலேயே வெளியேறியவர்களின் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வது உங்கள் வாழ்க்கைக்கே ஆபத்தாக முடியும். ஒருபோதும் பாதியிலேயே வெளியேறியவர்களிடமிருந்து ஆலோசனைகளை கேட்காதீர்கள். நல்லொழுக்கம், நல்ல பழக்கம், நற்சிந்தனை உடையவர்கள் சமூக அந்தஸ்து பெற்று அனைவராலும் மதிக்கப்படுவார்கள், போற்றப்படுவார்கள், புகழப்படுவார்கள். அவர்கள் இந்த உலகை விட்டு பிரிந்தாலும் மக்கள் மனதில் நிலைத்து வாழ்ந்து கொண்டேதான் இருப்பார்கள். முயற்சி என்ற ஒற்றை சொல்லே வெற்றி பெற்றவர்களுக்கும் தோல்வி அடைந்தவர்களுக்கும் உள்ள மிக பெரிய வித்தியாசம். வாழ்க்கையில் எது உங்களை கைவிட்டாலும் முயற்சியை மட்டும் நீங்கள் கைவிட்டு விடாதீர்கள். நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுவடை செய்வீர்கள். நீங்கள் கடினமாக உழைத்தால் அதற்கான பலன் கிடைக்கும். நீங்கள் நேர்மறையாக சிந்தித்தால் நேர்மறையான விஷயங்கள் நடக்கும். உங்கள் செயல்களும் எண்ணங்களுமே உங்கள் எதிர்காலத்தின் விதைகள். ஊதியம் உங்களுக்கு என்ன தெரிந்திருக்கிறது என்பதற்காக தரப்படுவதில்லை. அதை வைத்து நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதற்காகவே தரப்படுகிறது. நீங்கள் தெரிந்து கொண்டதை உங்கள் தேவைகளுக்கு மட்டும் பயன்படுத்தாமல் உங்கள் உயர்வுகளுக்காகவும் பயன்படுத்துங்கள். உங்கள் கனவுகளை யாரும் திருட அனுமதிக்காதீர்கள். உங்கள் கனவுகள் உங்களுக்கு சொந்தமானவை. மற்றவர்களின் எதிர்மறை கருத்துக்களோ கேலிகளோ சந்தேகங்களோ உங்கள் கனவுகளை பறித்துக் கொள்ள அனுமதிக்காதீர்கள். உங்கள் கனவுகளில் நீங்கள் எப்போதும் உறுதியாக இருங்கள். தோல்வியை கண்டு அஞ்சாதீர்கள். தோல்வி என்பது வெற்றியின் எதிர்மறை நிகழ்வு அல்ல, அதுவும் வெற்றியின் ஒரு பகுதிதான். வெற்றியை நோக்கி தொடர்ச்சியாக உழைப்பவர்களுக்கு இரண்டுமே ஒன்றுதான். வாழ்க்கை என்பது உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை மட்டும் அனுபவிப்பதல்ல. நீங்கள் விரும்பிய எதையும் உங்களால் அடைய முடியும். அதற்காக உங்களிடம் இல்லாததை நினைத்து ஏங்கவும் வேண்டாம். ஆனால் உங்களிடம் இருப்பதை எண்ணி மகிழ்ச்சி அடைவது முக்கியம். சிறிய விஷயங்களில் கூட மகிழ்ச்சியை கண்டால் வாழ்க்கை மேலும் நிறைவானதாக மாறும். நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. தொடர் உழைப்பாளராக இருந்தால் போதும். வெற்றி தானாகவே உங்களை தேடி வரும். உங்கள் நோக்கத்தின் உறுதியே உங்களை வெற்றிக்கு இட்டுச் செல்லும். நீங்கள் எதை அடைய விரும்புகிறீர்கள் என்பதில் ஒரு தெளிவான நோக்கம் இருக்க வேண்டும். அந்த நோக்கத்தின் மீதான உறுதியும் அதை அடையும் வரை விடாமுயற்சியுடன் இருப்பதும் தான் உங்களை வெற்றிக்கு இட்டுச் செல்லும். புதிதாக ஒன்றை தொடங்குவதற்கு உகந்த நேரம் என்று எதுவும் கிடையாது. முதலில் தொடங்கி விடுங்கள். பிறகு உங்களுக்கான உகந்த நேரத்தை நீங்களே உருவாக்குங்கள். மற்றவர்களை நம்பி ஏமாந்து போகாதே. உன் மீது நம்பிக்கை வை. நீ தனித்துவமானவன். உனக்குள் மிகப்பெரிய சக்தி இருக்கிறது. தன்னை நம்பிய யாரும் தோற்றதாக சரித்திரமில்லை. உங்கள் பிரச்சனை ஒரு பிரச்சனையே இல்லை. அதை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீர்கள் என்பதில்தான் அடங்கி இருக்கிறது உங்களின் பிரச்சனை. நீ சந்திக்கும் தோல்விகள் அனைத்தும் தற்காலிகமானவைதான். அவை உனக்கு ஏதோ ஒரு பாடம் புகட்டவே வருகின்றன. அந்த பாடம் எது என்பதை கற்றுக்கொண்டு மீண்டும் முயற்சி செய். மீண்டு எழுந்து விடலாம் அனைத்து தோல்விகளிலிருந்தும். எல்லோரையும் போல் ஒரே நேர்கோட்டில் சிந்திப்பதுதான் நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு. வித்தியாசமாக சிந்திப்பவர்கள்தான் வெற்றிகளை விரைவாக எட்டி பிடிக்கிறார்கள்.
மற்றவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதில் கவனம் செலுத்தாதீர்கள். ஒருவர் செய்கின்ற செயல்களால் மற்றவர்கள் பெருமிதம் கொள்கிறார்கள் என்றால் நீங்களும் அதையே செய்ய வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் உங்கள் காரியத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். நிச்சயம் உங்களையும் ஒரு நாள் இந்த உலகம் திரும்பி பார்க்கும். எதை இழந்தீர்கள் என்பது முக்கியமல்ல, என்ன மிச்சம் இருக்கிறது என்பதே முக்கியம். எதை இழந்தாலும் வருந்தாதீர்கள். இழந்ததையெல்லாம் நினைத்து வருந்த வேண்டும் என்றால் நம் வாழ்நாள் போதாது. இருப்பதை கொண்டு முன்னேறி செல்லுங்கள். அப்போது நீங்கள் இழந்ததையும் திரும்பப் பெறுவீர்கள். உதவிக்கு யாரும் இல்லை என்று வருந்தாதே. தனக்கு உதவ யாரும் இல்லை என்று உணர்ந்தவன் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியாகத்தான் இருக்கும். எந்த நிலையிலும் நீ தைரியமாக முன்னேறிச் செல். நடப்பதெல்லாம் தவறாகவே இருக்கிறதே என்று கலங்காதே. நடந்து முடிந்த செயல்கள் எதையும் நீயாக சரி செய்ய முடியாதுதான். ஆனால் உன்னுடைய செயல்கள் அனைத்தையும் உன்னால் சரி செய்து கொள்ள முடியும். அது உன் எதிர்காலத்தையே நீ விரும்பியபடி மாற்றி அமைக்கும். நீங்கள் இன்னும் வெற்றியடையாமல் இருப்பதற்கு இந்த 3 விஷயங்கள் கூட காரணமாக இருக்கலாம். உங்கள் மீதே உங்களுக்கு நம்பிக்கையும் தைரியமும் இல்லாமல் இருப்பது. தோல்விகள் வந்தால் அதை ஏற்றுக்கொண்டு கடந்து செல்லாமல் அந்த தோல்விகளுக்கு அடுத்தவர்களை காரணம் சொல்வது. உங்களை காயப்படுத்தியவர்களையும் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்க நினைப்பவர்களையும் பழிவாங்க வேண்டும் என்று அதற்காக உங்கள் நேரத்தையும் சக்தியையும் வீணடிப்பது. இவற்றை தவிர்த்து விட்டாலே வாழ்க்கையில் நீங்கள் தோல்வியடைவதையும் தவிர்த்து விடலாம். இங்கு வெற்றி பெறும் யாரும் அந்த வெற்றிக்கு மற்றவர்கள்தான் காரணம் என்று சொல்வதில்லை. அந்த வெற்றிக்கு அவர்களின் கடின உழைப்பும் விடாமுயற்சியுமே காரணம் என்று நினைக்கிறார்கள். அதில் தவறில்லைதான். ஆனால் தோல்வி அடைந்தால் மட்டும் அந்த தோல்விக்கு மற்றவர்களை காரணம் காட்டுவதும் தன் குறைகளை உணராமல் இருப்பதும் தான் மிகப்பெரிய தவறு. தன் தோல்விகளுக்கு மற்றவர்களை காரணம் சொல்லிக் கொண்டிருப்பவன் கடைசி வரை வெற்றியடையவே முடியாது. தோல்விகளிலிருந்து கற்றுக்கொண்டு தன்னை மெருகேற்றுபவனே மிகப்பெரிய வெற்றிகளை அடைகிறான். உன்னால் முடியும் என்று நீயே நம்பும் போதுதான் நீ எடுக்கும் முயற்சிகள் உன்னை வெற்றிக்கு மிக அருகில் அழைத்துச் செல்கிறது. உன் தொடர் உழைப்பும் ஜெயிக்க வேண்டும் என்ற வெறியும் தான் உன்னை வெற்றியை எட்டி பிடிக்க வைக்கிறது. எல்லோருக்கும் எப்போதுமே ஏதேனும் ஒரு பிரச்சனை இருந்து கொண்டேதான் இருக்கும். இந்த உலகில் பிரச்சனைகளே இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை. நாம் நம்முடைய பிரச்சனைகளை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டியதில்லை. தீர்வுகளை தேடி நாம் தான் நகர வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகிறது என்றால் நீங்கள் பின்னோக்கி செல்கிறீர்கள், தோல்வி அடைந்து விட்டீர்கள் என்றெல்லாம் அர்த்தம் அல்ல. நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகள் மூலம்தான் வாழ்க்கையில் நாம் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவதற்கான அனுபவங்கள் கிடைக்கும். வாழ்க்கையில் நாம் நினைப்பது போல் எதுவும் நடக்கவில்லை என்றால் அதற்காக வருத்தப்படவோ சோர்ந்து போகவோ கூடாது. வாழ்க்கையை அதன் போக்கில் விட்டு பிடிக்கவும் பழகிக் கொள்ள வேண்டும். வாழ்க்கை நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திற்கெல்லாம் உங்களை அழைத்துச் செல்லும். ஆனால் இறுதியில் அது நிச்சயம் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியை உங்களுக்கு பெற்றுத்தராமல் விடாது. உங்கள் மனதை உங்களுடைய வாழ்க்கையை வெற்றி கொள்ளும் ஒன்றில் மட்டும் நிலைநிறுத்துங்கள். மனதை எங்கெங்கோ அலைப்பாய விட்டு வாழ்க்கையை இழந்து விடாதீர்கள். அலைப்பாயும் மனதால் எந்த லட்சியத்தையும் அடைய முடியாது. இந்த உலகத்தில் உங்களை காப்பாற்ற ஒரே ஒருவரால் மட்டும்தான் முடியும். அது வேறு யாரும் இல்லை, அது நீங்கள்தான். ஓர் உறவை நீ இழந்து விட்டாலும் அதை திரும்ப பெற்றுவிட முடியும். எத்தனை கோடி பணத்தையும் செல்வத்தையும் இழந்தாலும் மீண்டும் அதை பெற்றுவிட முடியும். உன் உடல் ஆரோக்கியத்தையே இழந்துவிட்டாலும் மீண்டும் அதை போராடி பெற்றுவிட முடியும். ஆனால் நீ வீணாக கழிக்கின்ற ஒவ்வொரு நொடியையும் நீ தலைகீழாக நின்று தவம் இருந்தாலும் திரும்ப பெறவே முடியாது. நேரத்தை விட விலை உயர்ந்தது இந்த உலகில் வேறு எதுவும் இல்லை. அது எல்லோருக்கும் தடை இல்லாமல் எளிதாக கிடைத்து விடுவதால் தானோ என்னவோ அதன் மதிப்பை இங்கு பலரும் உணர்வதே இல்லை. நேரத்தின் மதிப்பை உணர்ந்தவர்கள் வாழ்க்கையை ஜெயிக்காமல் விடுவதில்லை. நேரத்தின் மதிப்பை உணராமல் வீணடிப்பவர்களை வாழ்க்கை தோற்கடிக்காமல் விடப்போவதும் இல்லை. இப்போதே விழித்துக் கொள்ளுங்கள். உங்கள் நேரத்தில் ஒரு துளியை கூட வீணடித்து விடாதீர்கள்.
வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போதுதான் நாம் இன்னும் தைரியமாக இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு அவ்வளவுதான் எல்லாம் முடிந்துவிட்டது என்று சோர்ந்து போய் உட்கார்ந்து விட்டால் அந்த கஷ்டங்களும் நங்கூரம் போட்டது போல் உங்கள் வாழ்வின் நடுவில் வந்து அமர்ந்துவிடும். வாழ்க்கையில் பயந்து பயந்து நாம் சாதிக்கப் போவது ஒன்றும் இல்லை. எதையும் தைரியமாக எதிர்கொள்ள பழகுங்கள். என்றேனும் ஒரு நாள் நமக்கு மரணம் நேரப்போவதை நாம் எதை செய்தும் தடுக்க முடியாது எனும்போது கற்களைப் போலவும் மரக்கட்டைகளைப் போலவும் செத்து மடிவதை விட மாபெரும் வீரர்களைப் போல நம்மையும் நம் வளர்ச்சியையும் தடுக்கும் அனைத்தையும் எதிர்த்து போராடி வெற்றி கொள்வதே சிறந்த வாழ்க்கை. நிலையில்லாத இந்த வாழ்க்கையில் மரக்கட்டைகளைப் போல இருந்து 2 நாட்கள் அதிகமாக வாழ்வதை விட ஓர் இலக்கை அமைத்துக் கொண்டு அதை அடைவதற்காக நம்மை வருத்தி கொண்டும் பல போராட்டங்களை எதிர்கொண்டும் வாழ்வது மேலானதுதான். தான் எதற்கும் பயனற்றவன் என்று எப்போதும் எண்ணிக்கொண்டிருக்கும் ஒருவனால் வாழ்வில் எந்த முன்னேற்றங்களையும் அடைய முடியாது. தான் வேதனைக்குரியவன், கீழானவன், எதற்கும் பயனற்றவன் என்று இரவும் பகலும் நினைத்து கொண்டிருந்தால் அவன் ஒன்றுக்கும் பயனில்லாதவனாகத்தான் மாறிவிடுவான். வாழ்க்கை என்பது பலருக்கும் துன்பப் பள்ளியாகத்தான் இருக்கிறது. அதே வேளையில் விடாமுயற்சி கொண்டவர்களுக்கும் தன்னம்பிக்கை கொண்டவர்களுக்கும் பயிற்சி பள்ளியாக இருக்கிறது. நீங்கள் அனுபவிக்கும் துன்பங்களை எதிர்கொண்டு ஜெயிக்க உங்கள் தன்னம்பிக்கையால் மட்டுமே முடியும். நம் உருவம் என்பது பெற்றோர் நமக்கு கொடுத்த அடையாளம். ஒழுக்கம் என்பது நம்முடைய அடையாளத்திற்கு நாமே கொடுக்கும் உருவம். நல்ல ஒழுக்கம்தான் ஒருவரை வாழ்வில் மேன்மை அடையச் செய்யும். எந்த விமர்சனங்களையும் கடந்து செல்ல பழகிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் தெரு நாய்களின் எல்லை என்பது அந்த தெருவின் முடிவு வரை மட்டும்தான். எத்தனை நாய்கள் உங்களை சுற்றி வளைத்தாலும் அவற்றை கண்டுகொள்ளாமல் கடந்து செல்ல பழகுங்கள். சிங்கங்கள் நாய்களை பார்த்து பயந்து ஓடுவதில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வெற்றியை விட தோல்விக்குத்தான் பலம் அதிகம். வெற்றி சிரித்து மகிழ வைக்கும், தோல்வி சிந்தித்து வாழ வைக்கும். வெற்றி வந்தால் பெற்றுக்கொள்ளுங்கள், தோல்வி வந்தால் கற்றுக்கொள்ளுங்கள். எத்தனை சிறப்பாக குதிரை வண்டியை இழுத்தாலும் அதற்கும் சாட்டையடி உண்டு. அதேபோல் நீங்கள் எப்படிப்பட்ட சிறந்த மனிதராக இருந்தாலும் உங்களுக்கும் விமர்சனங்கள் உண்டு. விமர்சனங்களை எதிர்கொள்ளாமல் எந்த ஏற்றங்களையும் எந்த மாற்றங்களையும் அடைய முடியாது. உறங்கியது போதும், எழுந்திருங்கள். உங்கள் இலக்கை அடைவதற்காக ஓயாமல் உழைத்திடுங்கள். சோர்வுகள் நிறைந்த இந்த வாழ்க்கையையே இன்னும் எத்தனை நாளைக்கு வாழலாம் என்று நினைக்கிறீர்கள்? நீங்கள் இந்த உலகத்திற்கு வந்துவிட்டீர்கள். நீங்களும் இந்த உலகில் வாழ்ந்தீர்கள் என்பதற்கான ஏதேனும் ஒரு அடையாளத்தை விட்டுச் செல்லுங்கள். இல்லையென்றால் உங்களுக்கும் மரங்கள் கற்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் போய்விடும் என்பதை மறந்துவிட வேண்டாம். பின்னால் பார்க்க வேண்டாம், முன்னோக்கி செல்லுங்கள். எல்லையற்ற சக்தியும் எல்லையற்ற ஊக்கமும் எல்லையற்ற தைரியமும் எல்லையற்ற பொறுமையும் நமக்கு வேண்டும். அப்போதுதான் மகத்தான காரியங்களை சாதிக்க முடியும். உங்களிடம் நீங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை கொள்ளுங்கள். அந்த நம்பிக்கையை ஆதாரமாக கொண்டு முன்னேறி செல்லுங்கள். எந்த நிலையிலும் வலிமை உடையவர்களாகவும் தைரியமாகவும் இருங்கள். இலக்குகளை அடைய நமக்கு தேவைப்படுவது இவைதான். நீ தோற்றுப்போனவன் என்று சொல்வதற்காகவே உன்னை சுற்றி ஏராளமானோர் காத்து கொண்டிருக்கிறார்கள். உன் உழைப்பையும் உன் நகர்வுகளையும் பார்த்து உன்னை முட்டாள் என்று சொல்வார்கள். நீ அனைத்தையும் இழக்கப் போகிறாய் என்றும் சொல்வார்கள். உன் உழைப்பு அத்தனையும் வீணாகப் போகிறது என்றும் சொல்வார்கள். ஆனால் அந்த மாதிரியான எந்த வார்த்தைகளையும் உனக்கு நீயே சொல்லிவிடாதே. அப்படி சொல்லிவிட்டால் அதுதான் உனக்கு நீயே செய்யும் மிகப்பெரிய தவறு. தன்னம்பிக்கையை எப்போதும் இழந்து விடாதே. நீ எதை நேசிக்கிறாயோ அதை அடைவதற்காக எதுவெல்லாம் தடையாக இருக்கிறதோ அதையெல்லாம் எதிர்த்து போராட வேண்டும். தடைகளை உடைத்தெறிந்துவிட்டு முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும். வாழ்க்கையில் போராட்டங்கள் வரும்போதெல்லாம் இது ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்துகொள். எந்த நிலையிலும் தோல்வியிடம் மட்டும் சரணடைந்து விடக்கூடாது.
வாழ்வில் ஒரு முறை நீ தோற்றுவிட்டால் அதற்கு உண்மையில் வேறு யாராவது கூட காரணமாக இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் நீ தோற்றுக்கொண்டே இருந்தால் அதற்கு நீ மட்டும்தான் காரணமாக இருக்க முடியும் என்ற உண்மையை புரிந்துகொள். உன் வெற்றியும் தோல்வியும் உனக்கானது மட்டுமே என்பதை புரிந்துகொள். இதில் இந்த உலகத்தின் பங்கு வேடிக்கை பார்ப்பதும் கேலி செய்வதும் மட்டும்தான். இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய். உன் தள்ளி போடும் பழக்கம் என்பது விரைவில் உனக்கு கொல்லி போடும் என்பதை மறந்துவிடாதே. ஒவ்வொரு விடியலும் நமக்கு உணர்த்துவது ஒன்றைத்தான், எல்லாவற்றிற்கும் இன்னொரு வாய்ப்பு இருக்கிறது, அதை சரியாக பயன்படுத்திக் கொள் என்பதே அது. உன் உதட்டோரம் சிறு புன்னகை எப்போதும் இருக்கட்டும். அது வெறும் புன்னகை மட்டுமல்ல, அது உனக்குள் இருக்கும் தன்னம்பிக்கையின் அடையாளம். உங்கள் பலம் எதுவோ அதை நீங்களே சிதைத்து விடாதீர்கள். கரைகளை தாண்டும் முதலைகளும் கட்டுப்பாட்டை தாண்டும் மனங்களும் தனது பலத்தை இழந்துவிடும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். வாழ்வில் ஏற்படும் இழப்புகளை கண்டு கலங்கி விடாதீர்கள். இழப்பை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு மட்டுமே இவ்வுலகம் வெற்றிகரமான வாழ்வை வாழ கற்றுக் கொடுக்கிறது. இழந்ததை எண்ணி எப்போதும் வேதனைப்படாதே. இனி என்னவெல்லாம் அடைய வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இரு. எல்லா செயல்களிலும் நீ மனநிறைவோடும் மகிழ்ச்சியோடும் ஈடுபட்டால் உன்னிடம் தோற்று போக பலரும் காத்து கொண்டிருப்பார்கள். உங்கள் திறமைகளை வளர்த்து கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை. இருக்கும் திறமையை பயன்படுத்தாமல் மட்டும் இருந்து விடாதீர்கள். ஏனென்றால் பயன்படுத்தாத திறமை அதன் ஆற்றலை இழந்து கொண்டே போகும். மற்றவர்களை கண்டோ அல்லது சில சூழ்நிலைகளை கண்டோ மனம் உடையாதீர்கள். இவை இரண்டுமே வெற்றியை நோக்கிய நமது செயல்களை பலவீனமாக்கிவிடும். உயிர் என்பது கடவுள் கொடுத்த வரம். கொடுத்தவனே அதை எடுத்துக்கொள்ளும் வரை வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ்வதுதான் மனிதனின் முதல் கடமை. எல்லோருடைய வாழ்க்கையிலும் சில இழப்புகள் இருக்கத்தான் செய்யும். இழப்புகளை தவிர்த்துவிட்டு யாராலும் வாழ்வை கடந்து செல்லவே முடியாது. இழப்புகள் வலிகளை மட்டும் தருவதில்லை, மீதமுள்ள வாழ்வை கடந்து செல்வதற்கான வலிமையையும் தருகிறது. பிழைகளும் தோல்விகளும் இல்லாமல் கற்றல் என்பது ஒருபோதும் சாத்தியமில்லை. வேண்டியது எதுவானாலும் அதை முழுமையாக கற்க பழகுங்கள். சின்ன சின்ன தோல்விகளுக்கெல்லாம் துவண்டு போவது என்பது உங்களை நீங்களே அவமானப்படுத்துவதற்கு சமம். எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு முன்பு அதில் நீங்கள் நல்ல தெளிவை பெற்றுக் கொள்ளுங்கள். தெளிவாக செய்யப்படாத காரியங்கள் யாவும் வலுவாக இருப்பதில்லை. முழுவதுமாக முடிக்க முடியாமல் போனாலும் பரவாயில்லை, ஆனால் முயன்று பார்க்க மட்டும் ஒருபோதும் தயங்காதீர்கள். தயக்கமும் முயற்சியின்மையும் தான் உங்களின் பெரும்பாலான தோல்விகளின் முக்கியமான காரணம். எது ஒன்றையும் தவற விட்டுவிட்டு பிறகு வருந்துவதில் எந்த பயனும் இல்லை. நீங்கள் தவறவிட்ட எது ஒன்றையும் திரும்ப பெறவே முடியாது. அது வாய்ப்பாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி. உங்கள் வாழ்வை எந்த நிலையில் இருந்தும் உங்களால் மீட்டெடுக்க முடியும். எதை இழந்தீர்கள், எவ்வளவு இழந்தீர்கள் என்பது ஒரு பொருட்டல்ல. அந்த இழப்பிலிருந்து நீங்கள் எதை கற்றுக்கொண்டீர்கள் என்பதே முக்கியம். வெற்றி பெற வேண்டும் என பலரும் நினைக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர்தான் அதற்காக தங்களை தயார்படுத்திக் கொள்கிறார்கள். உங்களை நீங்கள் தயார்படுத்தாமல் இங்கு எந்த மாற்றமும் நிகழாது. வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு திறமை மட்டும் இருந்துவிட்டால் போதாது. கடின உழைப்பு, விடாமுயற்சி மற்றும் வெற்றி பெறுவோம் என்ற அசைக்க முடியாத தன்னம்பிக்கை, இவை அனைத்தும் வேண்டும். வாழ்க்கையில் உங்களுக்கு சோதனைகள் அதிகமாக வந்து கொண்டே இருக்கிறது என்றால் நீங்கள் அதிக புத்திசாலியாக இருப்பீர்கள். இல்லை என்றால் அதிக திறமைசாலியாக இருப்பீர்கள். ஏனென்றால் ஆண்டவன் சோதிப்பது எல்லோரையும் அல்ல, உங்களைப் போல சாதிக்க துடிக்கும் புத்திசாலிகளை மட்டும்தான். சாத்தியமற்ற செயலாகவே இருந்தாலும் அதை முயற்சி செய்து பார்க்காமல் முடியாது என்று ஒதுங்கி விடாதீர்கள். முடியாது என்று நீங்கள் சொல்லும் அனைத்தையும் யாரோ ஒருவர் எங்கோ ஒரு மூலையில் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். வெற்றி என்பது உன் நிழல் போல, அது எப்போதும் உன்னோடுதான் இருக்கிறது. ஆனால் முயற்சி என்னும் வெளிச்சத்தை நோக்கி நீ நடக்கும்போது மட்டும்தான் அது உன் கண்களுக்கு தெரியும். எந்த சூழலிலும் பதற்றமடையாமல் இருங்கள். வெற்றி பெற வேண்டும் என்ற பதற்றம் இல்லாமல் இருப்பதுதான் வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி. சிந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்க்கையை கடந்து செல்ல மற்றவர்களின் ஆலோசனைகள் தேவைப்படுவதில்லை. துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்க்கையில் என்றும் தோல்வியே இல்லை.
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவம். தோல்விகளை தோற்கடிக்க அனுபவமே சிறந்த ஆயுதம். தவறுகளை தயங்காமல் ஒப்புக்கொள்ளுங்கள். உங்கள் தன்னம்பிக்கை தானாகவே வளரும். வேறு வழியே இல்லை எனும்போது வரும் தைரியத்திற்கு எப்போதுமே பலம் அதிகம். உடைந்த நேரங்களை நினைத்து வருந்துவதை விட உடைந்ததை சரி செய்து நகர்வதுதான் புத்திசாலித்தனம். அதுவே அவசியமானதும் கூட. உங்கள் சுவாசத்தை கவனியுங்கள், ஆயுள் அதிகரிக்கும். உங்கள் வார்த்தைகளை கவனியுங்கள், உங்கள் மதிப்பு அதிகரிக்கும். உங்கள் எண்ணங்களை கவனியுங்கள், நிதானம் கூடும். உங்கள் செயல்களை கவனியுங்கள், வாழ்வில் வெற்றிகள் பெருகும். நீ எதை இழந்தாலும் மனம் தளர்ந்து விடாதே. இன்னும் உனக்கான எதிர்காலம் இருக்கிறது. உன் நம்பிக்கையை நீ கொஞ்சமும் இழக்காத வரை. எதிர்மறையான சூழ்நிலைகளையும் உன்னால் நேர்மறையாக சந்தித்து எதிர்கொள்ள முடிந்தால் உன் வாழ்வை நீ வென்றுவிடலாம். சில நேரங்களில் உங்கள் மனம் உங்கள் லட்சிய பாதையிலிருந்து விலகிச் செல்லும். அதை பழைய நிலைக்கு திருப்ப வேண்டியது உங்கள் அடிப்படை கடமை என்பதை உணருங்கள். நீங்கள் செய்யும் செயலில் முழு கவனம் செலுத்தினால் அடுத்தவர்களை குறை சொல்ல நேரமும் இருக்காது, அதை மனமும் விரும்பாது. நீ எந்த நிலையில் இருந்தாலும் சேமிக்கும் பழக்கத்தை வளர்த்துக்கொள். சேமிப்பு இல்லை என்றால் நீ எவ்வளவு உழைத்தாலும் அது வீணானதுதான். அழகை பற்றி கனவு காண்பதை நிறுத்துங்கள். கடமையை பற்றி கனவு காணுங்கள். அது உங்கள் வாழ்க்கையையே அழகாக மாற்றிவிடும். எந்த சூழலிலும் நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீர்கள். நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்பும் எப்போதும் மண்டியிடுவதும் இல்லை, அடிபணிந்து போவதும் இல்லை. ஒரு முறை வந்தால் அது கனவு, பல முறை வந்தால் அது லட்சியம். உங்கள் லட்சிய கனவை நனவாக்கிக் கொள்ள உங்களின் திறமைகளை வளர்த்து கொண்டு உங்கள் உழைப்பை கொடுத்து கொண்டே இருங்கள். உங்கள் பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் உங்களின் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள். சரித்திரத்தை படைத்தவர்களைத்தான் நாம் இன்னமும் வரலாற்றில் படித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் வரலாற்றை படித்தது போதும். இன்றே உங்கள் சரித்திரத்தை படைக்க தொடங்குங்கள். அப்போதுதான் நாளை உங்கள் வரலாற்றை மற்றவர்கள் படிப்பார்கள். விடியல் என்பது கிழக்கில் அல்ல, உன்னுடைய உழைப்பில்தான் உள்ளது. நீ உழைப்பை கொடுக்காமல் உன் வாழ்வில் எந்த மாற்றமும் நிகழாது. உழைப்பதற்காக ஒருபோதும் தயங்காதே. வாழ்க்கையில் சம்பாதிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் பொறுமைதான். நீங்கள் பொறுமையை இழக்கும் போதுதான் அனைத்து தோல்விகளும் அவமானங்களும் உங்களை தொடர ஆரம்பிக்கிறது. கோபப்பட வேண்டிய இடத்திலும் எவன் ஒருவன் கோபப்படாமல் பொறுமையை கடைபிடிக்கிறானோ அவனே உண்மையான வெற்றியாளன். வாழ்வில் உனக்கான பாதையை அறிந்து துணிந்து போராடி வென்று காட்டு. உனக்கென்று படைக்கப்பட்ட எதுவும் உன்னை விட்டு எங்கும் சென்று விடாது. அது அனைத்தும் உன் வருகைக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறது. நீதான் உன் தகுதிகளை உயர்த்தி கொண்டு அவைகளை உனதாக்கிக் கொள்ள தாமதித்துக் கொண்டிருக்கிறாய். உன் வெற்றிக்கான அனைத்து உழைப்பையும் கொடுத்துவிட்டு காத்திரு. தலை சிறந்த எது ஒன்றும் ஒரே நாளில் உருவாகி விடாது. மாற்றம் என்ற ஒன்றே இந்த உலகில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி. வாழ்க்கையில் இதை நாம் புரிந்து கொண்டால் யாருடைய மாறுதலும் நம்மை பலம் இழக்கச் செய்யாது. உன்னிடம் இல்லாத ஒன்றை குறித்து யோசிக்காதே. இருப்பதை சரியாக பயன்படுத்து. அவ்வப்போது சிறு இடைவெளி எடுத்துக்கொள். நீ எடுக்கும் இடைவெளி உன்னை கூராக்க வேண்டும், உன்னை மழுங்கடித்து விடக்கூடாது. கூராக்காத எந்த ஆயுதமும் விரைவில் துருப்பிடித்து போகும் என்பதை உணர்ந்து செயல்படு. உன்னை படைத்த பேராற்றல் உன்னை தனக்குள் மூழ்கடிக்கவே உறக்கத்தை உனக்குள் ஏற்படுத்தி இருக்கிறது. இரவில் அமைதியாக நிம்மதியாக கண்ணுறங்கு. அதிகாலையில் துயில் எழு. அதிக உறக்கமும் அதிக இரக்கமும் உன்னை நிம்மதியாக வாழ விடாது. குளிர்ந்த நீரில் உன் உடலை சுத்தப்படுத்து. உன் மனம் தானாக புத்துணர்ச்சி அடையும். ஒவ்வொரு நாளிலும் ஏதாவது ஒன்றை புதியதாக கற்றுக்கொள். அது உன்னை மற்றவர்களை விட சிறப்பானவனாக மாற்றும். உன்னை சரி செய்து உன் கவனத்தை ஒருநிலைப்படுத்து. உன் கவனம் செல்லும் இடத்தில்தான் உன் முழு ஆற்றல் பாயும். எழுந்து நில். தைரியமாக இரு. வலிமையுடன் எதிர்கொள். பொறுப்பு முழுவதையும் உன் தோள் மீது சுமந்துகொள். உனது விதியை படைத்தவன் நீயே என்பதை புரிந்துகொள். உனக்கு தேவையான எல்லா வலிமையும் உதவியும் உனக்குள்ளேயே இருக்கிறது என்பதை உறுதியாக நம்பு.
மிக உயர்ந்த பொருட்கள் எல்லாம் உங்கள் காலடியின் கீழ் இருக்கின்றன. ஏனென்றால் உண்மையில் நீங்கள் தெய்வீக நட்சத்திரங்களாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுக்குள் இருக்கும் வெளிச்சத்தை உணராமலேயே இன்னமும் இருட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். சோதனைகளை எதிர்கொள்ள ஒருபோதும் தயங்காதீர்கள். ஒருவன் எந்த அளவுக்கு உயர்ந்தவன் ஆகிறானோ அந்த அளவுக்கு தக்கபடி அவன் கடுமையான சோதனைகளையும் கடந்து சென்றாக வேண்டும். உங்கள் லட்சியங்கள் எப்போதும் உயர்ந்ததாக இருக்கட்டும். உங்கள் குறிக்கோள்கள் மற்றவர்களின் கற்பனைகளுக்கு எட்டாததாக இருக்கட்டும். விரிந்து கொண்டே போவதுதான் வாழ்க்கை. குறுகிக் கொண்டே செல்வதை மரணம் என்றுதான் சொல்ல வேண்டும். தடைகள் வந்தால் துவண்டுவிடக்கூடாது. உண்மையான ஆற்றலோடு தொடங்கப்பட்ட முயற்சிக்கு தடை ஏற்பட்டால் அது தொடங்கியவர்களுடைய மன வலிமையை இன்னும் அதிகப்படுத்தும். இன்னும் அதிகமாக முயற்சி செய்து அதில் வெற்றி பெறுவதே நீங்கள் உயிரோடு இருப்பதற்கான ஒரே அடையாளம். எந்த ஒரு செயலை செய்ய தொடங்கும் முன்பும் மகத்தான காரியங்களை செய்வதற்காகவே ஆண்டவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்றும் அவற்றை நாம் சரியாக செய்து முடிப்போம் என்றும் உறுதியாக நம்புங்கள். எல்லாம் நன்மையாகவே அமையும். நீங்கள் பலவீனமாக இருப்பது கூட ஒருவித பாவம்தான். பலவீனத்திற்கான பரிகாரம் ஓயாமல் பலவீனத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பதல்ல, மாறாக வலிமையை குறித்து சிந்திப்பதுதான் அந்த பாவத்திற்கான ஒரே பரிகாரம். ஒரு நல்ல லட்சியத்துடன் முறையான வழியை கைக்கொண்டு தைரியத்துடன் வீரனாக நடைபோடு. நீ மனிதனாக பிறந்திருக்கிறாய். நீ வாழ்ந்து மறைந்ததற்கு பின்னால் ஒரு அழியாத அடையாளம் எதையாவது இந்த பூமியில் விட்டுச் செல். நன்மை செய்து கொண்டிருப்பதுதான் வாழ்க்கை. மற்றவர்களுக்கு நன்மை செய்யாமல் இருப்பதுதான் மரணம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் உயிரோடு இருப்பதை அன்றன்றைக்கு நீங்கள் செய்யும் நன்மைகளால் உறுதி செய்து கொள்ளுங்கள். எப்போதும் சுயநலமாக இருப்பதை தவிர்ப்பதே நல்லது. சுயநலமற்ற தன்மையின் அளவுதான் உங்கள் வெற்றியின் அளவை எல்லா இடங்களிலும் நிர்ணயம் செய்கிறது. வெற்றி வெறுமனே உங்களை வந்தடைந்து விடாது. வெற்றி பெறுவதற்கு நிறைந்த விடாமுயற்சியும் பெரும் மன உறுதியும் நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். எல்லாவிதமான சுயநலமும் நீங்கள் மரணம் அடைந்து விட்டதற்கு சமம். நீங்கள் உயிரோடுதான் இருக்கிறீர்களா என்பதை அடிக்கடி நீங்களே சோதனை செய்து பாருங்கள். இல்லை என்று ஒருபோதும் சொல்லாதே. என்னால் முடியாது என்று ஒரு நாளும் நினைக்காதே. ஏனென்றால் நீ ஏற்கனவே வரம்பில்லாத வலிமைகளை பெற்றவனாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறாய். பொறாமை குணம் நமக்கானது அல்ல. அடிமைகளின் குணமாகிய பொறாமைதான் நமது அழிவுக்கே காரணமாக அமைந்துவிடும் என்பதை எப்போதும் மறந்துவிடாதீர்கள். உன் லட்சியம் உயிரோட்டம் உள்ளதாய் இருக்கட்டும். உன்னுடைய லட்சியம் ஜடப்பொருள் என்றால் ஜடப்பொருளாகவே நீயும் மாறிவிடுவாய். யார் ஒருவர் தன்னிடம் உள்ள கௌரவமும் மரியாதையும் போய்விடுமோ என்று பயந்தபடி இருக்கிறாரோ அவர் நிச்சயம் அவமானத்தைத்தான் அடைவார். ஒழுக்கம் என்பது மீண்டும் மீண்டும் செய்யப்படும் பழக்கங்களால் தான் உருவாகிறது. எனவே மேலும் மேலும் நீங்கள் மேற்கொள்ளும் பழக்கங்களால் தான் உங்கள் ஒழுக்கத்தை இன்னும் சிறந்ததாக சீர்படுத்தி அமைத்துக் கொள்ள முடியும். நீ சுதந்திரமானவனாக இரு. ஆனால் எவரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே. உனக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சும். நல்ல எண்ணங்கள் மற்றும் தீய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் தனித்தனியே வலிமை மிக்க ஆற்றலை பெற்றிருக்கின்றன. இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் அவை நிறைந்திருக்கின்றன. அவற்றின் அதிர்வுகள் தொடர்ந்து இருந்து வருவதால் அந்த எண்ணங்கள் செயலுக்கு வரும் வரை அவை கருத்து வடிவில் மட்டும்தான் இருக்கும். உங்களின் நம்பிக்கை மற்றும் தொடர் உழைப்பை கொண்டுதான் அதை உண்மையாக மாற்ற முடியும். நீ எதை செய்தாலும் அதன் பொருட்டு உனது மனம், இதயம், ஆன்மா முழுவதையும் அதற்கு அர்ப்பணித்து விடு. ஒருமுகப்படுத்தும் ஆற்றல் வளர வளர அதிக அளவில் அறிவை பெறலாம். ஏனென்றால் இந்த வழிதான் அறிவை பெறுவதற்கான ஒரே வழி. நீங்கள் அறிவை நோக்கி ஓடினால் வெற்றிகள் உங்களை நோக்கி ஓடி வரும். யாருடைய நம்பிக்கையையும் சிதைக்கும் செயலை செய்து விடாதீர்கள். முடியுமானால் அவர்களுக்கு இன்னும் அதிக நம்பிக்கையை கொடுக்க முயற்சி செய்யுங்கள். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுக்க வேண்டியதை மற்றவர்களுக்கு கொடுங்கள். அது பல்கி பெருகி உங்களையே திரும்ப வந்தடையும். நன்மை தரும் நிழலும் நீரும் உங்களுக்கு நோய் செய்வனவாக இருந்தால் அவையும் தீயவைதான். அதுபோலவே உங்கள் உறவுகளின் நன்மைகளும் உங்களுக்கு துன்பம் தருமானால் அது தீயவைதான் என்பதை உணர்ந்து அதில் விலகியே இருங்கள். மனிதன் தனது வாழ்க்கையை தானே உருவாக்கிக் கொள்கிறான். தனக்கு தானே அமைத்துக் கொள்ளும் விதியை தவிர வேறு எதற்கும் மனிதன் கட்டுப்பட்டவன் அல்ல.
மற்றவர்களிடம் சண்டையிடுவதிலும் மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டிருப்பதிலும் எந்த பயனும் இல்லை. நிலைமையை சீர்படுத்த அவை ஒருபோதும் நமக்கு உதவப் போவதும் இல்லை. செல்வம் பெருகியுள்ள காலத்தில் ஒருவனுக்கு பணிவு வேண்டும். செல்வம் குறைந்து வறுமையுள்ள காலத்தில் எதற்கும் பணியாத துணிவு வேண்டும். தனக்கு ஆண்டவன் கொடுத்திருக்கும் அறிவாற்றலை பயன்படுத்தாமல் அனைத்தையும் கண்மூடித்தனமாக நம்புகிறவனை மன்னிப்பதை விட தன்னுடைய பகுத்தறிவை முறையாக பயன்படுத்தி எதையும் நம்பாமல் இருக்கும் ஒருவனை கடவுள் எளிதாக மன்னித்து விடுவார். தான் தனியாக இருந்து பலருடைய பகையை தேடிக்கொள்பவன் பித்து பிடித்தவனை விட அறிவில்லாதவனாக கருதப்படுவான். நாம் நினைக்கும் ஒவ்வொரு எண்ணமும், நாம் செய்யும் ஒவ்வொரு காரியமும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நம் வாழ்வில் நிஜமாக மாறுகிறது என்பதை அனுபவத்தில் உணருங்கள். சிரத்தை தான் நமக்கு தேவை. மனிதனுக்கு மனிதன் வேறுபடுவதற்கு காரணம் இந்த சிரத்தையில் உள்ள வேறுபாடுதானே தவிர வேறொன்றும் இல்லை. இந்த சிரத்தை தான் வாழ்வில் ஒரு மனிதனை பலவீனமாகவும் தாழ்ந்தவனாகவும் மாற்றுகிறது. வாழ்க்கையில் வெற்றி பெற்ற ஒவ்வொருவருக்கும் பின்னணியில் நிச்சயம் ஓரிடத்தில் அளவற்ற நேர்மையும் அளவற்ற சிரத்தையும் கொண்டவராக இருத்தல் வேண்டும். அந்த குணங்கள் தான் அவர்கள் வாழ்க்கையில் அடையும் சிறந்த வெற்றிகளுக்கு காரணங்களாக இருக்கும். கல்வி என்பது வேறொன்றும் இல்லை. நாம் ஒவ்வொருவரும் அனைத்து ஆற்றல்களுடன் தான் பிறந்திருக்கிறோம். நமக்குள் ஏற்கனவே புதைந்திருக்கும் பரிபூரணத்தன்மையை சரியாக வெளிக்கொண்டு வர உதவுவதுதான் சிறந்த கல்வி. எங்கு இருந்தாலும் யாருடைய இயல்பு எப்போதும் ஒரே மாதிரியான பெருந்தன்மை உடையதாக இருக்கிறதோ அவன்தான் உண்மையில் மிகப்பெரிய மனிதன். எதிர்கால வாழ்க்கையை சிறப்பானதாக உருவாக்கக்கூடிய நல்ல ஒழுக்கத்தை வளர்க்கும் கருத்துக்களை கிரகித்து அவற்றை நாம் நம்முடையதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். மனிதன்தான் பணத்தை உண்டு பண்ணுகிறான். பணம் மனிதனை உண்டு பண்ணியதாக யாரும் எங்கேயும் கேள்விப்பட்டதில்லை. உண்மையில் பற்றாக்குறையால் வருந்துவதை விட அதற்காக உழைக்காமல் இருப்பதே மிகப்பெரிய வருத்தம். ஏதேனும் பலனை அல்லது நன்மையை கருதி இறைவனிடம் அன்பு செலுத்துவது நல்லதுதான். ஆனால் அன்புக்காகவே அவனிடம் அன்பு செலுத்துவதே சிறந்தது. நீங்கள் சிங்கங்களைப் போல கம்பீரமானவர்கள் என்பதை மறந்து செம்மறி ஆடுகள் போல் மயக்கத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் அமரத்துவம் பெற்ற ஆன்மாக்கள், நீங்கள் சுதந்திர ஆன்மாக்கள், நீங்கள் அழியாத திருவருளை பெற்றவர்கள் என்பதை உணருங்கள். இன்றிலிருந்து உன்னை நீயே தாழ்வாக நினைப்பதை நிறுத்திவிடு. இந்த மனித உடல்தான் இந்த பிரபஞ்சத்திலேயே மிகச் சிறந்த உடலாகும். இந்த பிரபஞ்சத்தில் மனிதனே மேலான ஜீவன். எல்லா மிருகங்களை காட்டிலும் எல்லா தேவர்களை காட்டிலும் மனிதன் மட்டுமே உயர்ந்தவன். மனிதனை விட உயர்ந்தவர் என்று இந்த பிரபஞ்சத்தில் யாரும் இல்லை.